அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த வீடியோவில் அவங்களுடைய சம்பளம் மற்றும் பென்ஷன் எவ்வளோ உயரப்போகுதுன்னு தெளிவாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற 7வது ஊதியக்குழுவோட காலம் டிசம்பர் 2025 முடிய போகுது. அதனால் மத்திய அரசு 8வது ஊதியக்குழுவை அமைக்க தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 25,740 வரைக்கும் பென்ஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு 8வது மத்திய குழுவை டிசம்பர் 2025க்கு முன்னாடியே அமைக்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் வாங்குகிற கோடிக்கணக்கான பேர் இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. புதிய கமிஷனுக்கான நியமனங்கள் சீக்கிரமே நடக்கும் என்றும், சம்பளம் மற்றும் பென்ஷன் கணக்கிடுறதுல முக்கியமான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 உயர்த்தப்படலாம் என்றும் செய்திகள் வருது. இதனால் குறைந்தபட்ச பென்ஷன் கூட 186% வரைக்கும் அதிகமாகும் வாய்ப்பு இருக்குது. நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற செலவினத்துறை ஏப்ரல் 21 ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் 42 புதிய பதவிகள் உருவாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது வரப்போகிற ஊதியக்குழுவுக்கான ஏற்பாடாக இருக்கலாம்னு பலரும் நினைக்கிறாங்க. 7வது ஊதியக்குழு அமைக்கப்படுறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி 45 நியமனங்கள் நடந்திருக்கு. 8வது ஊதியக்குழுவின் தலைவர் பெயர் முடிவாகிடுச்சு. கூடிய சீக்கிரமே அரசாங்க அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க. ஊழியர் சங்கங்கள் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை உயர்த்தணும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. 7வது ஊதியக்குழுவில் இது 2.57 இருந்தது. இப்போது இதை 2.86 உயர்த்தினா குறைந்தபட்ச பென்ஷன் 9,000 சுமார் 25,740 வரைக்கும் உயரும். இது ஓய்வு பெற்றவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் விலைவாசி உயர்வுனால கஷ்டப்படுறாங்க என்று மத்திய அரசு ஓய்வூதியதாரர் நலச்சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் கூறினார். இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பென்ஷன் மட்டும் இல்லாமல் வேலை செய்வங்களுடைய சம்பளத்தையும் பாதிக்கும். சம்பள உயர்வும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதிக பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கும். இந்த புதிய கமிஷன் சம்பள அமைப்பு, படிகள், பென்ஷன் எல்லாத்தையும் மறுபடியும் ஆராயும். விலைவாசி உயர்வு, ஊழியர் சங்கங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுப்பாங்க. அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகிறதுனால 8வது ஊதியக்குழுவை சரியான நேரத்தில் கொண்டு வரது அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான அரசியல் செய்தியாகவும் இருக்கும்.